வணக்கங்க. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, ஓம் அங்காளம்மன் பூஜா சென்டருக்கு தான் வந்திருக்கோம். இது எங்கே இருக்குன்னா, நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் தான் இந்த ஷாப் இருக்குங்க. இங்கே தான் தீப விளக்குகள் எல்லாமே இருக்குங்க. அதாவது டெரகோட்டா விளக்குகளாக இருக்கட்டும், பிராஸ் விளக்குகள் இது எல்லாமே இருக்குது. அதை தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் டெரகோட்டா மண் விளக்குகள். மண் விளக்குலேயே துளசி மாடத்தை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இதுலேயே வந்து சாதாரண அகல் பார்க்கணுனாலும் பார்க்கலாம். அதே மாதிரி அகலில் வந்து 5 திரி போட்டு கீழே வந்து பிடி வச்ச மாதிரியும் அகல்கள் எல்லாமே இருக்குங்க. அதே போல் யானைக்கு மேலே ஒரு தாமரை பூ வடிவில் உங்களுக்கு அகல் கொடுத்துருக்காங்க. மேலே நீங்கள் திரி போட்டு எண்ணெய் ஊற்றி ஏற்றிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய விளக்குகள் இருக்குங்க. பாருங்கள், இது குத்து விளக்கு பேட்டர்ன். அகல் விளக்குலேயே குத்து விளக்கு மாதிரி நிற்க வச்சு இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். கார்த்திகை தீப திருநாளுக்கு தான் விளக்கு ஏற்றணும்னு இல்லைங்க. இந்த கார்த்திகை மாதம் ஃபுல்லாகவே நம்ம விளக்கு வச்சு வழிபடுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அகல் விளக்குகள் நிறைய, அதுவும் இல்லாமல் அகல் விளக்கில் ஏற்றுறது அப்படிங்கிறது இன்னுமே சிறப்பான ஒரு விஷயம். நீங்கள் கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு விளக்கு வைக்கிறது இல்லாமல் நீங்கள் டெய்லியே வாசலில் 2 விளக்கு வச்சிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். பாருங்கள், இது ரொம்ப அகண்ட தீபம் மாதிரி நல்லா பெருசாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் கோவிலுக்கு வந்து 11, 21ன்னு சொல்லியும் இந்த மாதிரி வாங்கியும் கொடுக்கலாம். இல்லாட்டி தீபத்தன்னைக்கு உங்கள் கையால், உங்கள் குழந்தைங்க கையால் நீங்கள் இந்த மாதிரி விளக்குகள் வச்சு நம்ம ஏற்றியும் வழிபடலாம். அதாவது 11, 21 அந்த மாதிரி சொல்லிட்டு. இப்போ நம்ம பார்க்குறது லிங்க விளக்கு. இது வந்து அகல் விளக்குலையே வந்து கீழே வந்து ஸ்டாண்டு இருக்கா மாதிரி அந்த மாதிரி விளக்குகளும் இருக்குது. ஏகப்பட்ட விளக்குகள். அகல் விளக்குனா ஃபஸ்ட்டெல்லாம் ஒரே மாதிரி வரும். இப்போல்லாம் பேட்டர்ன் நிறைய பேட்டர்னில் வருதுங்க. இப்போ 5 திரி போட்டு ஏற்றலாம், 7 திரி போட்டு ஏற்றலாம். நிறைய எண்ணெய் ஊற்றி ரொம்ப நேரம் எரியணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நல்லா பெரிய கனமான ஒரு திரியை போட்டு அகல் பெருசாக வச்சு ஏற்றலாம். இது பாருங்கள் அழகாக அதாவது விளக்குக்குள்ளே விளக்கு மாதிரி அழகாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா மணக்கட்டை. அதே மணக்கட்டை வந்து நார்மல் இதுலேயும் இருக்குது. நீங்கள் பெயிண்ட் பண்ணி ஐஸ்வர்ய கோலம்லாம் போட்டு எந்திரம் இந்த மாதிரி போட்டு அந்த மனை எல்லாமே இருக்குது. சுவாமியோட விக்கிரகங்கள் எல்லாமே நம்ம வச்சு வழிபடுற மாதிரி நிறைய இருக்குது. இவங்கக்கிட்ட நவராத்திரிக்கு வந்தீங்கன்னா கொலுபொம்மைகள் இருக்கோங்க. நவராத்திரியில் மட்டும் இல்லைங்க, 360 நாளும், அதாவது வருடம் முழுவதுமே பார்த்திங்கன்னா இவங்கக்கிட்ட கொலுபொம்மைகள் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. பட் நான் இப்போ அதெல்லாம் எடுக்கல. ஒன்லி கார்த்திகை தீபத்துக்கான விளக்குகளை மட்டும்தான் இப்போ நம்ம எடுத்துகிட்ருக்கோம். இது பாருங்கள், ஒரு யானை விளக்கு 5 திரி போட்டு ஏற்றுற மாதிரி யானை விளக்கு. அதே மாதிரி மண்பானை குட்டி குட்டியாக அழகாக இன்னுமே நிறைய அகல்கள், ரொம்ப சின்ன அகல் வேணும்னாலும் இருக்குது. இல்லாட்டி வந்து நம்ம ஒரு 21, 30, 51ன்னு ஏற்றும் போது குட்டி குட்டி விளக்கில் ஏற்றுனா ரொம்ப அழகாக இருக்கும். இது ஒரு பேட்டர்னில் அழகாக லிங்கத்தில் பெருசாக பார்த்தோம், இப்போ சின்னதாக பார்த்துக்குறோம். அகல்லையே என்னடா ஃபஸ்ட்டு காட்டினதே இல்லைங்க. இது அடுத்த கடை, நெக்ஸ்ட் கடையில் நம்ம பார்த்துட்ருக்கோம். இது வந்து ஊதுவத்தி ஸ்டாண்டு. இவங்களுக்கு 3 ஷாப் இருக்குங்க இங்கே. அதனால் அந்த ஷாப் ஆப்போசிட்டில் ஒரு ஷாப் இருக்குது. அந்த ஷாப்பில் எடுத்தது. இது அடுத்த ஷாப்பில் நான் வெளியில் இருக்கிறத மட்டும்தான் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ அரச மர இலை மாதிரி ஒரு வடிவத்தில் ஹார்ட் ஷேப்புன்னு சொல்லிட்டு பெயிண்ட் பண்ணி கலர்ஃபுல்லாகவும் அகல் விளக்குகள் இருக்குங்க. பெயிண்ட் பண்ணி வைக்கும்போது இன்னுமே அழகாக இருக்கும். அதெல்லாம் விட பழமை மாறாத மாக்கல் விளக்கு வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே அழகாக இருக்குங்க. மாக்கல் விளக்குலையே இத்தனை வெரைட்டியாக அப்படின்ற மாதிரி நிறைய வெரைட்டி. 5 திரி போட்டு ஏற்றுற மாதிரி, காமாட்சி அம்மன் மாதிரி அகல் அந்த மாக்கல் விளக்குலாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய அகல் விளக்குகள் எல்லாமே இருக்குங்க. கலர்ஃபுல்லாக உங்களுக்கு வந்து பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லா விளக்குகளுமே இவங்கக்கிட்ட இருக்குங்க. ஓம் அங்காளம்மன் பூஜா சென்டர், நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு ரொம்பவே அருகாமையில் இருக்குங்க. இது வந்து விநாயகர் விளக்குங்க. விநாயகர் இருக்க மாதிரி ஒரு அழகான விளக்கு. நிறைய எண்ணெய் ஊற்றி ரொம்ப நேரம் எரியிற மாதிரி நம்ம விளக்கு ஏற்றலாம். தீபம் ஏற்றி வழிபடுறத மாதிரி வேறு எந்த பிரார்த்தனையுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. கடவுளை வந்து நம்ம வழிபடுறதுக்கு வந்து ஒரு சிறந்த முறைன்னு பார்த்திங்கன்னா தீபம் ஏற்றி வழிபடுறது தான். ஸோ வந்து நிறைய விளக்குகள் ஏற்றி வைங்க. உங்கள் வீடு வந்து நல்ல ஒரு வெளிச்சமாகட்டும். ஸோ நிறைய அகல் விளக்குகள் நீங்கள் உங்கள் தீபத்தன்னைக்கு யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக பீங்கான் விளக்கு கூட இருக்குங்க. பீங்கான் விளக்கு வேணும்னாலும் பீங்கான் விளக்கில் ஏற்றலாம். இந்த மாதிரி யானை
யானையில் வச்சுருக்க மாதிரி அடுக்கு விளக்கு 5 அடுக்கு 7 அடுக்கு 9 11 இந்த மாதிரி சொல்லிட்டு அடுக்கடுக்கான விளக்குகள் எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி அடுக்கு விளக்குன்னு சொன்னோன்னா நம்ம ஒரு விளக்கு ஏற்றினாலே அதில் கிட்டத்தட்ட மேலே ஒரு 11 கீழே ஒரு 7 5 அப்படின்னு சொல்லி வரும். அதெல்லாமே கலர்ஃபுல்லாக இவங்கக்கிட்ட வச்சுருக்காங்க. இதெல்லாம் வெளியில் நம்ம பார்த்துட்ருக்கோம். உள்ளே நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் வச்சிட்ருக்காங்க. அந்த மாதிரி நிறைய கலர்ஃபுல்லான விளக்குகள் எல்லாமே இவங்கக்கிட்ட இருக்குங்க. இப்போ நம்ம அடுத்து என்னென்னா இந்த மாதிரி ஸ்டாண்டு, இந்த மாதிரி தட்டு, இதில் வந்து பெயிண்ட் பண்ணியிருந்தா எல்லாமே பெயிண்ட் பண்ணியிருந்தா கொஞ்சம் அழகாக இருக்கும் இல்லைங்க. அந்த மாதிரி பெயிண்ட் பண்ண நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாமே இவங்கக்கிட்ட இருக்குங்க. பூஜை பொருட்கள் அத்தனையுமே வச்சுருக்காங்க. பூஜைக்கு தேவையான இப்போ இந்த விக்கிரகம்லாம் முக்காலி மாதிரி வச்சு அதில் நம்ம சின்ன சின்ன விக்கிரகங்கள் வச்சு நம்ம வழிபடலாம். பூஜை ரூமில் என்னென்னலாம் வைப்பீங்களோ அது அத்தனையுமே இவங்க வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா சபரிமலை படிக்கட்டு, அதை கோல்டு பிளேட்டட் படிக்கட்டும் வச்சுருக்காங்க. சபரிமலை ஐயப்பன் வேணாலும் இருக்குது. அந்த ஐயப்ப விளக்கு அதுவும் இருக்குது. இது பாருங்கள் அடுக்கு விளக்கு. இப்போ நம்ம அடுத்து பித்தளை விளக்குகள் எல்லாமே பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா பித்தளை விளக்குகள் தான் பார்க்குறோம். இதில் எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்கள், அழகாக இருக்குது பாருங்கள். இதில் வந்து முன்னாடி வந்து குபேரரோட இது இருக்குது, குபேரர் மகாலட்சுமியோடு இருக்காங்க. பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த சக்கரம், அந்த எந்திரம் கூட இருக்குங்க. ரொம்ப குட்டியாக நம்ம அழகாக ஏற்றணுன்னா கூட இந்த மாதிரி நம்ம ஏற்றலாங்க. இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய விளக்குகள், அரச மர இலை, அந்த இலை மாதிரி, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி அழகாக திரி போட்டு ஏற்றுற மாதிரி இந்த மாதிரி விளக்குகள், இதுலேயே பெருசு சின்னது. அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா ஒரு மயில் விளக்கு. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மயில் விளக்கு ரொம்ப அழகான ஒரு மயில் வந்து நம்ம இது மேலே இருக்கா மாதிரி ரொம்ப அழகான விளக்கு தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து சங்கு சக்கர விளக்கு. 2 ஜோடியாக தான் தருவாங்க. ஒன்று வந்து சங்கு, ஒன்று வந்து சக்கரம். எல்லாமே கவரில் இருக்கிறதால உங்களுக்கு ஓரளவு தான் தெரியும். ஸோ அது ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு வாட்டி கவர் பிரிச்சிட்டிங்கன்னா அப்புறம் அது பழசான மாதிரி ஆகிடும். இது வந்து குபேரர் விளக்குன்னு சொல்லுவாங்க. இதை கூட கீழே வந்து அழகாக ஒரு ஆமை வடிவில் இருக்க மாதிரி இருக்குங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய விளக்குகள் எக்கச்சக்கம். இது பாருங்கள், ஆமை தான், ஆமை வடிவில் கீழே பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஆமை வடிவில் விளக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட விளக்குகள், அதாவது பார்த்திங்கன்னா குவியலாக வச்சுருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், இந்த இடத்துலையும் நிறைய விளக்குகள் இருக்குது. அந்த சைடில் பார்த்தீங்கன்னாலும் எக்கச்சக்கமான விளக்குகள் எல்லாமே இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாலும் ஏகப்பட்ட விளக்குகள் எல்லாமே, கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. நீங்கள் ஓம் அங்காளம்மன் பூஜா சென்டருக்கு வந்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாக அது மட்டும் இல்லைங்க, நவராத்திரி குழு ஐட்டம்ஸ் கூட நிறைய இருக்குது. அதே போல் நீங்கள் சபரிமலைக்கு தேவையான அத்தனை பொருட்களும் வச்சுருக்காங்க. படி முதற்கொண்டு உங்களுக்கு வச்சுருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த சபரிமலை படிக்கட்டு ரொம்ப அழகாக இருக்குங்க. அதுவுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குங்க. அழகாக உங்களுக்கு இந்த ஸ்டெப்ஸும் இங்கே கிடைக்குதுங்க. இதுவே சின்னதுலேயும் உங்களுக்கு கிடைக்குது. பெருசாக வேணும் அப்படின்னீங்கன்னா அதுவும் கிடைக்குது. குட்டி அகல் வச்சிங்கன்னா இங்கே அழகாக நம்ம ஏற்றலாம். பெரிய அகல் வேணும்னா அதுக்கும் பெருசாக வச்சுருக்காங்க. எல்லாமே இருக்குங்க இவங்கக்கிட்ட. இந்த மாதிரி உங்களுக்கு படிக்கட் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி கோல்டு பிளேட்டில் வந்து உங்களுக்கு அழகாக படிக்கட்டுகள்லாம் ரொம்ப அழகாக இருக்குங்க. இதை நீங்கள் வந்து ஐயப்பன் வச்சு விளக்கு வச்சு இந்த மாதிரி வச்சு ஏற்றுனீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். பார்க்குறதுக்கே படிக்கட்டு வச்சாலே ரொம்ப நல்லா இருக்கும். வீட்டில் நீங்கள் சபரிமலை இது வைக்கிறீங்கன்னா அழகாக இது மாதிரி வச்சுக்கலாம். இது மட்டும்தான் விளக்குகள் மட்டும்தான் இருக்கும்னு இல்லைங்க, சுவாமி விக்கிரகங்கள்லாம் கூட ரொம்பவே நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ ஓம் விளக்கெல்லாம் பார்த்துட்ருக்கோம். முருகர் விளக்கு, மயில் விளக்கு, இந்த மாதிரி முருகருக்கான விளக்குகள் எல்லாமே, அதாவது முருகருக்கு ஓம் இருக்குது, வேல் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய விளக்குகளை இங்கே வந்து நமக்கு காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்க. ஏகப்பட்ட விளக்குகள் கலெக்ஷன், சங்கு சக்கரம் விளக்குன்னு சொல்லிட்டு, அதாவது நிறைய விளக்குகள் இவங்கக்கிட்ட இருக்குங்க. எல்லாமே குறைஞ்ச விலையிலேயே இவங்க நமக்கு தருவாங்க. ஸோ விக்கிரகங்களும் ஏகப்பட்ட விக்கிரகங்கள் இருக்குது. இப்போ நம்ம சாம்பிள் ஒரு முருகர் விளக்கு பார்ப்போமா. 6 விளக்கு வேல் வச்ச மாதிரி. இது வந்து வேலும் இருக்க மாதிரி, அந்த திருவாச்சி இருக்க மாதிரி அழகான முருகர் வேல் வச்சு அழகாக தீபம் ஏற்றுனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் செவ்வாய்க்கிழமை முருகரை வேண்டிக்கிட்டு இந்த மாதிரி வேல் விளக்கெல்லாம் வாங்கி நம்ம அழகாக ஏற்றலாம். எப்போவுமே நமக்கு யூஸ் ஆகும். பூஜை ரூமில் அழகாக நம்ம வச்சு நம்ம வழிபடலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா படி விளக்குன்னு சொல்லுவாங்க.
படி விளக்குலேயே பார்த்தீங்கன்னா 1 2 3 5 7 அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்குது. அந்த மாதிரி நிறைய படி விளக்குகளும் இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குங்க. குத்து விளக்காக இருக்கட்டும், எல்லா வகையான விளக்குகளும் இருக்குங்க. ஐயப்ப விளக்கு, சாஸ்தா விளக்கு எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்து பாருங்கள். இது வந்து எல்லா நாளுமே அவைலபிளாக இருக்கும். இவங்களுக்கு 3 ஷாப் இருக்குங்க. நீங்கள் நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஆப்போசிட்லேயே இது இருக்குங்க. ஸோ இந்த ஷாப் இருக்குது. ஸோ அனைவருமே வந்து பாருங்கள். இது சபரிமலை படிக்கட்டிலேயே வந்து நான் ஃபஸ்ட்டு சின்னது காட்டினேன். இப்போ வந்து பெரிய படிக்கட்டு தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே, அதாவது கார்த்திகை தீபத்துக்கு மட்டும் இல்லைங்க, இருமுடி கட்டுறீங்க, அதாவது ஐயப்ப பூஜைக்கு தேவையான அத்தனை பொருட்களுமே இவங்கக்கிட்ட கிடைக்குதுங்க. ஸோ அனைவருமே இங்கே வந்து நீங்கள் பாருங்கள். நங்கநல்லூர் ஆஞ்சநேயரை பார்த்துட்டு அப்படியே இந்த ஷாப்பையும் விசிட் பண்ணிவிட்டு போங்க. ஓகேங்க, இன்னொரு அழகான பதிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.